நாலடியார் பாடல் எண் 18. பருவம் எனைத்துள பல்லின்பால் ஏனை இருசுகையும் உண்டிரோ என்று வரிசையால் உள்நாட்டம் கொள்ளப்படுதலால் யாக்கைக்கோள் எண்ணார் அறிவுடையார். அதாவது முதுமை அடைந்தவர்களை, வயதானவர்களை நோக்கி அவர்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ பார்க்கும்போது என்ன கேட்பாங்க? உடம்புக்கு எப்படி இருக்குங்க, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது, இப்போ என்ன வயசு நடந்துட்டுருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது என்ன கேட்பாங்க? பல்லெல்லாம் நல்லா இருக்குங்களா, பல் டாக்டரை போய் பார்த்தீங்களா, பல் செட்டு வச்சுருக்கீங்களா, இல்லை இயற்கையான பல்லு தானா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது என்ன கேட்பாங்க? சாப்பாடெல்லாம் எப்படிங்க, வழக்கமான சாப்பாடு சாப்பிட முடியுதா, இல்லை நீராகாரம் தானா, இல்லை கெட்டியான உணவையும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்படியெல்லாம் கேட்குறதுலேருந்து நமக்கு புரியும், ஓஹோ, இளமை நிலையில்லாதது. அந்த முதியவரை பார்த்து அவர் கேட்கிற அந்த கேள்விகளிலிருந்தே நமக்கும் அந்த இருக்கிற இளமை ஒரு நாள் காணாமல் போகும். நம்மையும் இவ்வாறு உடம்புக்கு பரவாயில்லைங்களா, பல்லெல்லாம் விழுந்துருச்சா, இருக்கா, இப்போ வயசு எத்தனை நடக்குது, இப்படியெல்லாம் கேட்டு நமக்கு அதை நம்ம ஆயுள் காலம் பக்கத்தில், அதாவது முடியப் போகிறது என்பதை நினைவூட்டுவார்கள் என்று நினைத்து அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த இளமை அழகு இதெல்லாம் நிலையில்லாதது என்று உணர்ந்து கொள்வார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து. சரி, பாடலுக்குள்ளே போயிடலாம். பருவம் எனைத்து உள அப்படின்னா, பருவம்னா உங்களுடைய வயசு, இணைத்து எவ்வளோங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் பல்லின்பால் ஏனை, பல்லினுடைய குணங்களை பற்றியெல்லாம் கேட்பார்கள். இருசுகையும் உண்டிரோ அப்படின்னு கேட்பாங்க. இருசுகையும்னா எப்படி, 2 வேளை சாப்பிட்றீங்களா, இல்லை ஒரு வேளை தானா அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது நல்ல கடினமான உணவை சாப்பிட்றீங்களா, இல்லை நீராகாரம் மாதிரி அப்படின்ற அளவுக்கு தான் வச்சுக்கிறீங்களா என்றும் கொள்ளலாம். இருசுகையும் உண்டிரோ என்று வரிசையால் உள்நாட்டம் கொள்ளப்படுதலால், அவங்க அப்படியே வரிசையாக கேட்டுட்டு வர்றதை வச்சுட்டு அவர்கள் அழிந்து போவார்கள் என்று உள் மனத்திலே அந்த எண்ணம், அந்த கொள்ளப்படுதலால் தான் அவங்க அப்படி கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க? அறிவுடையார் யாக்கைக்கோள் எண்ணார் அறிவுடையார். யாக்கைக்கோள் அப்படின்னா, இந்த கோள் அப்படிங்கிறது இளமை குணம்னு வச்சுக்கலாம். யாக்கைனா உடம்பு. இந்த உடம்பினுடைய இளமை தன்மை எண்ணார் அறிவுடையார் அப்படின்னா, அது நிலைத்து நிற்காது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இளமை எண்ணார்னா நிலையுள்ளது என்று எண்ணார், ஒரு பொருளாக மதிக்க மாட்டார்கள். யார்? அறிவுடையவர்கள் என்பது இப்பாடலின் பொருள்.